சோதரம் துதித்தலை இன்பமும் ஏற்றதுமானது என்று சொல்லியிருக்கிறீர். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கறதுக்காக நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி தப்பனே. சோதரம் சோதரம் சோதரம். இந்த கொடிதான இந்த காலத்தில் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தப்பனே. உண்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில் சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பா நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். அநேகர் அப்பா இதிலே அப்பா பங்கு பெற்றுக் கொள்ள கிருபையும் நம்முடைய நாமம் மயப்படட்டும். துதிகன மயமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். என் இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்க நல்ல தாப்பனே. ஆமென். ஸ்டார்ட் பண்ணலாங்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. ஸோ முதலாவதாக நம்ம என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அப்படின்ற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஸோ அதை பாடலாம். அதில் கொடுத்துருக்கிறபடி வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபம் அதே. ஸோ ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை, அவருடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்க அந்த மகத்துவங்களை நாம் தியானிக்கும்படிக்கு, அதில் அவரை நாம் பார்க்கும்படிக்கு, அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் அதில் பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதுல நம்ம இன்னும் ஆழமாக தியானிக்கும்படிக்கு தேவன் நமக்கு இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாதைக்கு தீபமாக. ஒருவேளை இந்த நாட்களிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போய்கிட்டு இருந்தாலும், எப்ப யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடு கூட இருந்தாலும், அவருடைய வாக்கு தத்தங்கள் என்றைக்குமே நம்மோடு இருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த கடைசி ஸ்டான்ஸால வரும் பாருங்க, என்னை முற்றும் ஒப்புவித்தேன் ஏற்று என்றும் நடத்துவீரே, எப்படியும் வருகையில ஏழை என்னை சேர்த்திடுமே. ஸோ நம்மளுடைய வாஞ்சை, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய எல்லாமே அந்த வருகையிலே இல்லை அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் போது நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய காரியம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சேஃபா இருக்கிறோம் இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். கொரோனால இருந்து நம்ம சேஃபா இருக்கிறோம் இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா அவருடைய கோபாக்கினையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான காரியம். ஏனென்றால் அது நித்தியமானது. ஸோ அதிலிருந்து நம்மை காப்பாற்றி அவருடைய வாக்கு தத்தங்களின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை தினந்தோறும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த வழியிலும் இந்த எண்ணெய் மறவா இயேசுநாதா தயவால் என்னை நடத்தும் அப்படின்ற பாட்டை கூட பாடலாம். அவருடைய கிருபையினாலே இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபத்தோடு பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமே, ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன்றதாலே ஸ்தோத்திரம், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன்றதாலே ஸ்தோத்திரம், பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமனை, பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமனை, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் என்றதாலே ஸ்தோத்திரம்,
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் என்றாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லவா எங்களிடமே வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லவா எங்களிடமே உந்தன் தயவால் திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே தீரம் திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே நீரறியாதும் தெரிடா என் தலை முடியும் என் தலை முடியும் மறவா இயேசுநாதா தயவால் என்னை நடத்தும் உன்னை தொடுவோன் என் கண்மணியை ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை கொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். நடத்தும் உனக்கு தீராய் எழும் வாய்த்திடாதே ஸ்தோத்திரம். உனக்கு தீராய் வாய்த்திடாதே பரந்திடுமே நாமத்திலே பரந்திடுமே நாமத்திலே பரனே முந்தன் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் என்னை ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் எப்படியும் வருகையிலே ஏழை எப்படியும் வருகையிலே ஏழை என்னை மறவாய் இன்னொரு பாட்டு கூட பாடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் நம்ம பார்த்தபடி ஆண்டவர் நமக்காக அதிகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்லையும் பார்த்தோம். அதாவது வாக்குத்தத்தங்களை வரைந்து நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து அதாவது கொரோனாவோட ரொம்ப கொடுமையானது இந்த உலகத்துல இப்ப என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அநேக உபதேசங்கள் தான், உபதேச கோளாறு தான் வந்து இப்போ கொரோனாவை விட அதிக பயங்கரமாக மிகவும்
கொடியதாக வந்து இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனா பார்த்து எல்லாம் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பயங்கரமான அந்த கள்ள உபதேசங்கள், இந்த உலகத்துக்கான காரியத்தை குறித்தே பேசி ஜனங்களை இந்த உலகத்திலேயே போக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற பயங்கரமான உபதேசங்கள், இதன் மூலமாக நித்தியத்தை குறித்து கொஞ்சமும் அவர்கள் கவலைப்படாதபடிக்கு இருக்கும்படியாக ஜனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற உபதேசங்களின் மத்தியிலே, ஏன்னா எங்க திரும்பினாலும் அதுதான் இருக்குது. ஆனா அதன் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த நாட்களை கொடுத்து அவருடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவரை நாம் இன்னும் அதிகமாக நேசிக்கும்படிக்கு, அந்த நித்தியத்தை குறித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய அந்த பாக்கியத்தை குறித்து, அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலுக்கு நேராக நம்மை மறுரூபமாக்குகிற அந்த காரியத்துக்கு நேராக நம்மளுடைய கண்களை திருப்பும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம அடுத்த சான்ஸாலையும் கூட நம்ம அந்த கடைசி இதுல நம்ம அடுத்த பாட்டுல கடைசி இதுல நம்ம பார்க்கணும்ல, எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஸோ போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரு இது முதலாய். ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கூட வந்திருந்தது. ஒரு இந்து சகோதரன் தான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கொரோனாவை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, இந்த உலகத்துல கடவுள் உங்களை படைச்சு ஒரு காரியத்துக்காக வச்சிருக்கிறாரு, அது முடியறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃபை எதுவுமே இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல அவர் இன்னொரு இதையும் போட்டிருந்தாரு, கடவுளே நினைச்சா கூட, உங்களை படைச்ச கடவுளே கூட உங்களை வந்து எடுக்க முடியாதுன்னு ஒரு தவறான ஒரு புரிதலோடு அதை போட்டிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை நமக்குள்ளாக ஒரு நற்கிரியை ஆரம்பித்திருக்கிற தேவன் அதை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதற்கு முன்பாக நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நேராக மறுரூபமாக்குகிற அந்த ப்ராசஸ்ல அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வரைக்கும் நம்ம உலகத்துல அவர் நிச்சயமாக நம்ம வைத்திருப்பார்ன்ற ஒரு விசுவாசமும் உண்டு. அவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வழியிலும் நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் நம்மளுடைய கண்களை திறக்கும்படி கூட இந்த அதற்கு நமக்கு தேவன் கிருபை அளிக்கும்படிக்கு இந்த வேத வசனங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் கேட்டதற்கு வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு கிருபை அளிக்கும்படிக்கு நம்ம ஜபத்தோடு கூட ஒருவேளை காத்திருக்கலாம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் படைத்த வல்ல தேவனிடமே வானமும் படைத்த எண்ணு கடந்த நன்மைகள் வருமே என் கண்களே எண்ணு கடந்த நன்மைகள் வருமே என் கண்களே எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை மலைகள் பெயர்ந்திடினும் மலைகள் பெயர்ந்திடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு கண்களை எடுப்பேன் என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் என் காலை தள்ளாட என்னை உறங்கார்
இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு வல பக்கத்தில் நிழல்லவரே வழுவாமல் காவலவரே. வல பக்கத்தில் நிழல்லவரே வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. தீங்கும் என்னை அணுகாது தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் தேவன். போக்கையும் கரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேர என் கண்களே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேர என் கண்களை ஏறெடுப்பேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, அந்த வேலையிலையும் கூட ராஜா ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உடைய மகத்துவங்களை ஆண்டவரே அப்பா, வாக்கு திட்டங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எவ்வளவு பெரிய தேவன் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த வேத வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரே இந்த வேத வசனங்களை தியானிக்கும்படிக்க ஆண்டவரே அப்பா, இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்கள் மீது எவ்வளவு கிருபையுள்ள தேவனாக ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த ஆத்துமா நித்தியத்திற்கும் ஆண்டவரே அது ஆண்டவரே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம், உம்முடைய கரத்திலிருந்து எங்களை பறித்துக் கொள்வார் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோமே ராஜா. ஆண்டவரே இந்த வழியிலும் கூட ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த தேவனை நாங்கள் இன்னும் அறியும்படிக்கு ஆண்டவரே அப்பா, இந்த வழியிலும் சுவாமி ஆண்டவரே இன்னும் நாங்களுமே அறிந்து கொள்ளும்படிக்கு, அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் இன்னும் நேசிக்கும்படிக்கு, இன்னும் நாங்களுமே விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வழியிலும் கூட ராஜா ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு பேச வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தாவே அப்பா, அவைகளை புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, அநேக உபதேசங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் ஆண்டவரே இதற்கு எதுவுமே செய்யல, ஆனாலும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா அந்த வழியில ராஜா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா கமிட்மெண்டோடு ஆண்டவரே இதுல நாங்கள் ஆண்டவரே பங்கு கொள்ளும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு பேசுகிற அங்களை மறைத்து நீர் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் இடைப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே வருவதற்கு ஆண்டவரே எத்தனை திருக்கிறவர்கள் சீக்கிரமாக வந்து சேரும்படிக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் ஜெபத்துக்காகவே. ஆமென். ஓ தெலுங்கானா ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட், எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல இருக்கலாம். டிஸ்கஷன் செஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம அன்மியூட் பண்ணிட்டு நம்முடைய கேள்வி கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் அங்கிள். ஓகே அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்.
மீண்டும் இந்த சனிக்கிழமையிலே விதமாக நாம் கூடத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வருகிற பெரிய ஆறுதலுக்காக, கான்ஃபிடன்ஸ்க்காக, அவருடைய வேத வசனத்தை நாம் படிப்பது நிமித்தமாய் ஆண்டவர் கொடுத்து வருகிற அந்த பெரிய ஒரு ஆழமான இருதயத்தின் ஆழத்திலே ஒரு ஆறுதலை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நாம இந்த நாளுக்குரிய பாடத்துக்கு நாம செல்லலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொண்டு கடந்த வாரத்திலே அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலிருந்து அதாவது நாம இப்போ கற்றுக்கொள்ள ஆரம்பித்த வசனம் லாஸ்ட் வீக்ல, கடந்த வாரத்திலே நாம் ஆரம்பித்த வசனம் 21வது வசனம். அந்த 21வது வசனத்தை நம்மளால முடிக்க முடியல. அந்த 21வது வசனத்தை நம்ம படிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில, அந்த கான்டெக்ட்ல, அந்த சந்தர்ப்பத்திலே அது ஒரு லிங்க் இல்லாம நம்ம படிக்க முடியாது என்பதற்காகவும் அநேகர் புதிதாகவும் இருந்ததுனால அந்த 1வது அதிகாரத்திலிருந்து 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலையும் இருக்கிற அந்த வசன பகுதியை பிரித்து அந்த ஒரு ரீகேப் பண்ணணும். முழு 20வது வசனம் வரையிலுமே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன காரியங்களை குறித்து எழுதுகிறார் என்பதை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கே நிறைய நேரம் எடுத்து விட்டது. ஸோ திரும்பவும் நான் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த 15வது வசனத்துல இருந்து உள்ள லிங்கை திரும்பவும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் அருமையானவர்களே, இந்த லிங்க் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் எல்லாருமே, அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய எழுத்தாளர்களும், வேதாகமத்தை எழுதினவர்கள் எல்லாரும் நமக்கு நன்றாக தெரியும், வசனம் வசனமாக எழுதவில்லை, அதிகாரமாக எழுதவில்லை. அவங்க ஒரு நரேஷன் மாதிரி எழுதி கொண்டே போனார்கள். ரொம்ப சமீப காலத்துலதான் அதை அதிகாரமாக பிரித்தார்கள், வசனமாக பிரித்தார்கள். ஆகையினாலே ஒரு வசனத்தை இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கிற அந்த வேதாகமத்திலே வசனமாக இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நம்ம ஒரு வசனத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த முழு புத்தகத்தினுடைய கண்டென்ட்ஸ் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்த அதிகாரத்தில் இருக்கிற கண்டென்ட்ஸ் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது தொடர்ந்தேர்ச்சியாக வருகிறது. ஸோ ஆகையினாலே இந்த 1வது அதிகாரம் அந்த சில சுருக்கமான முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். அதுக்கு பிறகு இந்த லிங்க்குக்கு நம்ம திரும்பி வருவோம். 15வது வசனத்துல இருந்து உள்ள அந்த லிங்கை மாத்திரம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், அந்த 3வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம். அந்த கருத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ எல்லாரும் அப்படின்னு சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதனால் திரும்பவும் எதற்காக வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், கடந்த வாரத்துல ஒரு பெந்தேகோஸ்தே சபையினுடைய ஒரு போதகரோட பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ இந்த காரியத்தை நான் அவரிடத்துல சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் அது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற காரியம் எல்லாரையும் அல்ல,
அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார், அவர்களை குறித்து மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுவோம். இங்கே எல்லாரும் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் விடாதபடிக்கு இந்த உலகத்திலே எந்த ஜெனரேஷன்லையும் பிறந்த எந்த ஒரு மனிதனும், எந்த ஜெனரேஷன்லையும் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரே ஒரு நீங்களாக அல்லது மாம்சத்திலே வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மீதி எல்லாரையும் இந்த வசனம் உள்ளடக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான அந்த ஒரு கருத்துக்கு நேராக அவர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் எதனால அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த 1வது அதிகாரத்துல இந்த ஹோமோசெக்சுவல் காரியங்கள், ஓரின சேர்க்கை, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லிட்டு வர்றதுனால அப்படி அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம், இதுலதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த ட்ராக்ல. 1வது அதிகாரம் முழுமையும், அதாவது 1வது அதிகாரத்திலே அந்த முகவுரையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பல காரியங்களை தவிர்த்து அதற்கு அப்புறம் அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், 1வது அதிகாரத்திலே பொதுவான ஜனங்கள், பொதுவான மக்கள், உலகத்தின் குடிமக்கள், உலகத்திலே வாழ்கிற மக்கள், ஆதாம் ஏவாள் தொடங்கி அதற்கு பின்பிலிருந்து ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் பிறந்த எல்லா மக்களும் எப்படி முழுமையாக பாவத்திற்குள்ளாக ஆனார்கள் என்பதை அவர் படிப்படியாக கொண்டு வருகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப், இறங்குமுகப்படியாக அதை அழகாக கொண்டு வருகிறார் 1வது அதிகாரம். சோ 2வது அதிகாரத்திலே குறிப்பாக யூதர்கள், யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவாக மனுக்குலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பொதுவாகவே யூதர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆபிரகாமின் வாரிசு, நாம் ஆபிரகாம் மூலமாக உற்பத்தியானவர்கள், நாம் மோசேயின் மூலமாக தேவனாகிய கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாணங்களை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் உடன்படிக்கையின் சந்ததியார், ஆகையினாலே நாம இதுக்கு எக்ஸப்ஷன், இந்த காரியம் நமக்கு செல்லாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. யூதனையும் இது அடக்குகிறது, யூதனும் பாவிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாவிகள் என்று அந்த 23வது வசனத்திலே முடிக்கிறதுல அதற்கு முன்னால உள்ள வசனங்களையும் வாசித்தா நமக்கு தெரியும். சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கொஞ்சம் ஒரு பெரிய பேசேஜ் தான், ஆனாலும் பரவாயில்ல. கவனமாக உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து இருக்கிற இடங்களிலே திறந்து அதை பார்த்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்க. தம்பி இளங்கோ வாசிக்க முடியுமானா வாசிங்க, அல்லது நான் வாசிக்கிறேன். ஓகே, நானே வாசித்துறேன், டைம் நம்ம இது பண்ணாம. 9வது வசனத்துல இருந்து வாசிக்கிறீங்களா? ஓகே, குட். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள்
அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. 23 வாசிக்கலாம். 23வது வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஓகே, சோ இந்த 13வது வசனத்திலிருந்து 18 வரையிலும் அவர் சங்கீத புஸ்தகத்தில் உள்ள ஒரு பேசேஜ அங்க கொண்டு வராருல்ல. ஒருவேளை அந்த போதகர், நான் நினைக்கிறேன், இதுல அந்த அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, கால்கள் ரத்தம் சிந்துதற்கு தீவிரிக்கிறது, சோ இந்த காரியங்களை பார்த்து அந்த முடிவுக்கு வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சங்கீதத்தினுடைய அந்த பகுதியை இங்கே கொண்டு வருகிறதும் ஏசாயாவில இருந்து ஒரு பேசேஜை கொண்டு வருகிறாரு. எல்லாமே எதை ப்ரூவ் பண்றதுக்கு என்றால், 9வது வசனத்தை நீங்க வாசித்த அந்த காரியத்துல, அந்த வசனத்துல ஒரு ஃப்ரேஸ பாருங்க. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டே வருகிறார். அதுல மிக முக்கியமான காரியம் யூதர் புறஜாதியார், யூதர் கிரேக்கர் எல்லாரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 19வது வசனத்துல ஒரு ஃப்ரேஸ பாருங்க. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் என்கிற காரியம். சோ ஒரு மனிதன் விடாதபடிக்கு நாம் விசுவாசியாக இருக்கும் போதும், அருமையானவர்களே, எனக்கு ஒரே ஒரு ஷீல்டு என்னதுன்னா இயேசு கிறிஸ்து. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உள் இருக்கும் வரையிலும், அருமையானவர்களே, நாம ஜபிக்கும் போது, ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நாம் ஏன் முடிக்கிறோம் என்றால், நாம் எந்த அடிப்படையிலே நாம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே வர முடியும் என்றால், நாம் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நமக்கு தெரியாது. அதாவது நாம் நல்லா கவனிங்க, விசுவாசிகளாகிய நாமும் கூட நாம் நம்மை குறித்து எந்த அளவு பாவிகள் என்று நினைக்கிறோமோ அதை காட்டிலும் அதிக பாவிகளாகவே நாம இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும்படியாக வரும்போதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் வந்தோமையானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அருவருப்பானவர்களாக எண்ணப்படுவோம், அக்செப்ட் பண்ணப்பட மாட்டோம். ஆகையினாலதான் இயேசுவின் நாமத்தினாலே என்று நம்ம ஜெபிக்கிறோம். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே செய்து முடித்த அந்த தியாகத்தின் அந்த பலியின் அடிப்படையிலே மாத்திரம், அல்லது அந்த கவரேஜ், அந்த காரியம் நம்மை கவர் பண்ணி இருக்கிறதுனால மாத்திரம்தான் நாம் அந்த ஜெபத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க முடியுமே தவிர, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமே தவிர, மற்றபடி நமக்கு மேலே ஆக்கினை தீர்ப்பு அல்லது நாம்
அந்த அறிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தார் யாவர் மேலும் தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று 23வது வசனம் வரைக்கும் சொன்னவர். அதற்கு பின்பு இந்த புஸ்தகத்தினுடைய மெயின் தீம் அதை அதுல என்டர் பண்றாரு. அது என்ன? ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அலோன். விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் ஒருவன் நீதிமானாக பிரகடனப்படுத்த முடியும். தேவனாகிய கர்த்தரே அதை எப்படி செய்கிறார், இலவசமாய் அதை எப்படி செய்கிறார் என்கிற அந்த மிக முக்கியமான கருத்துக்கு போவதற்கு முன்பாக அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்போ நம்ம திரும்பவும் அந்த 1வது அதிகாரத்துக்கு வரலாம். இந்த காரியத்தை மனதிலே கொண்டவர்களாக 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் ஏற்கனவே நாம கடந்த வாரத்துல பார்த்த அந்த லிங்கை மென்ஷன் பண்ணி இந்த வாரத்தினுடைய அந்த திரும்பவும் நம்ம 21வது வசனத்திலே கொஞ்சம் நிற்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்றால், நான் மற்ற இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல உங்களுக்கும், எப்படியாயிலும் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று அந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் அப்படிங்கிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவேளை இந்த சீரீஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடியில புதியவர்களாக யாராவது இருப்பீர்கள் ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நமக்கு இந்த காரியத்திலும் அவசியம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ரோமாபுரியில் உள்ள திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அந்த விசுவாசிகளுக்கு ஏன் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசிகளுக்கு ஏன் அது தேவை என்றால், தான் எந்த நிலைமையிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்ட விதம் என்ன, அதற்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை விவரமாக நாம் அறிந்து அவரை துதிப்பதற்கு ஒன்று. 2வது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் இந்த சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காஸ்பல் ட்ரிவன் லைஃப், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சுவிசேஷத்தை தான் எழுதுகிறார் என்பதை ஏற்கனவே நாம பார்த்தோம். இந்த சுவிசேஷத்தால் உந்தப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்த முடியும். அல்லது விசுவாசிகளின் பரிசுத்த வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அல்லது பரிசுத்தத்திலே வளருவதற்கு இந்த சுவிசேஷம் மிக முக்கியம் என்பதையும் கூட நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சோ ஆகையினாலே நான் திருச்சபை விசுவாசிகளாகிய ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். சோ அதற்குரிய லிங்க், ஏன் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்பதை குறித்து அடுத்த 2-3 வசனங்களிலே சொல்லிக் கொண்டு போவது ரொம்ப முக்கியம். 16வது வசனத்திலே, ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்றால் அதற்கு எதிர்மறையானது, ஆப்போசிட்டானது. நான் அதை குறித்து பெருமைப்படுகிறேன். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் அல்லது இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அடுத்த கேள்வி, ஏன் சுவிசேஷத்தை குறித்து நீர் மேன்மை பாராட்ட வேண்டும், ஏன் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்பதற்கான காரணத்தை 17வது வசனத்திலே சொல்கிறார். ஏனென்றால் அந்த சுவிசேஷத்திலே தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. அநீதி நிறைந்த பாவியான மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளுகிற, இலவசமாய் அருளுகிற தேவ நீதி அந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையினாலே நான் அதை குறித்து வெட்கப்பட மாட்டேன். அதை என்னால் இயன்ற மட்டும் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன்.
தேவநீதி ஏன் வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் தேவநீதி வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதற்கு அடுத்த வசனத்துல அந்த லிங்க் கொண்டு வராரு. 18வது வசனம், ஏனென்றால் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி பிரேஸ், தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கோபம் எல்லார் மேலும் இருக்கிறது. ஒரு மனுஷன் விடாதபடி ஸ்திரீனிடத்திலே பிறந்த எல்லா மனுஷரு மேலும் இந்த தேவ கோபம், தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்திலே இட் இஸ் ரிவீல்ட் என்று போடப்பட்டிருக்கிறது, அல்லது இட் இஸ் பீயிங் ரிவீல்ட், அது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கும் உள்ள ஒரு பேர்னிங் ப்ராப்ளம், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே, நேபாளத்திலே பேர்னிங் ப்ராப்ளம், மரண ஓலங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுல. டிவியை திறந்த மரண ஓலங்கள் தான் கேட்குது, பயங்கரமாக இருக்கிறது. ஆனா தம்பி ஃப்ரெடி சொன்ன மாதிரி இது பிரச்சனை அல்ல. திஸ் இஸ் நாட் ரியலி த பர்னிங் ப்ராப்ளம். உலகத்திலே பற்றி எறிகிற மிகப்பெரிய பிரச்சனை இது அல்ல. இதற்கு பின்னால் இருக்கிற தேவ கோபாக்கினை, that is the burning issue. அதை மாத்திரம் மனிதர்கள் புரிந்து கொண்டார்களே ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ பிரசங்கிமாரிடத்திலேயே இந்த காரியம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இந்த கொரோனா என்கிற காரியத்துக்கு பின்னாலே தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை காண்கிறவர்கள் இன்று அவசியம். So that ஆண்டவருடைய சமூகத்திலே நாம இன்டர்சீட் பண்ணும்படியாக அல்லது அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக நாம் போகும்போது கூட இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஆண்டவரே, உமது கோபாக்கினையை கொஞ்சம் நிறுத்த மாட்டீரா என்று கதறி அழக்கூடிய காரியத்துக்கு நம்மை தள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டானால் இந்த சத்தியம் என்ன, மனிதர்களுக்குள்ளே தேவனாகிய கர்த்தருடைய கோபம், உக்ர கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இப்ப 19வது வசனமும் 20வது வசனமும் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏன் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், சத்தியம் அல்லது தேவனை குறித்த அறிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே மிகவும் தெளிவாக மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டை அல்லது தேவனை குறித்த அறிவை தேவன் தாமே அவருடைய படைப்புகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறதை கண்டு, இந்த படைப்புகளுக்கு பின்னாலே படைப்புகளை இயக்குவிக்கிற ஒரு மகா பெரிய ஒரு தேவனாகிய கர்த்தர், கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகையினாலே அவனுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவன் அறிந்திருந்தும் ஒரு சில காரியங்களை செய்யவில்லை என்பதை தான் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். சோ இந்த லிங்க நம்ம எப்பொழுதும் மறந்து போக வேண்டாம், நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். சோ தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஏன் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? அந்த தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் அதை பர்சியூ பண்ண மனதில்லாதபடி அந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள் என்பதுதான் தேவனுடைய இங்கே கம்ப்ளைண்டாக இருக்கிறது. சோ இப்போ 21வது வசனத்துக்கு நாம திரும்பவும் வருவோம். கடந்த வாரத்திலே கொஞ்சம் நம்ம அதை டச் பண்ணணும். ஆனாலும் 21வது வசனத்தை தெளிவாக நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே பின்பற்றுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும், அந்த கான்சோனன்ட்ல தான் ஆரம்பிக்குது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
அருமையானவர்களே, இந்த 20வது வசனத்தில இருந்து அல்லது 19வது வசனத்தில இருந்து இந்த மனுக்குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த வீழ்ச்சியிலே 4 படிகளை அவர் சொல்லுகிறார். 4 இறங்குமுக படிகள், இறங்கிக் கொண்டே செல்கிற அல்லது அந்த வீழ்ச்சிக்கு நேராக செல்லக்கூடிய 4 இறங்குமுக படிகளை சொல்லுகிறார். 19வது வசனமும் 20வது வசனமும் முதலாவது படி. அது என்னவென்றால் அந்த ரெவலேஷன். எல்லாமே 6ல ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. ஸோ தட் நம்ம அதை ஈஸியாக ஞாபகத்திலே நிறுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஸோ 19வது வசனத்திலேயும் 20வது வசனத்திலேயும் படைப்புகளிலே தேவன் தம்மை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற காரியம், ரெவலேஷன். 2வது 21வது வசனம், 21வது வசனம் மாத்திரம் அடுத்த ரிஜெக்ஷன். தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், தெளிவாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த மனுக்குலம் ஒட்டுமொத்தமாக அல்லது மனிதன் இந்த தேவனை அவன் நிராகரிக்கிறான் என்கிற காரியம்தான் 21வது வசனம். அதுக்கு பிறகு 22வது வசனத்திலிருந்து 22வது வசனம், 22, 23 வசனங்கள் மதங்களின் உருவாக்கம் அல்லது ரிலிஜியன். சோ இப்படி மெய்யான தேவனாகிய கர்த்தரை அவன் நிராகரித்த போது அவன் தானாகவே அவனுக்கென்று அவனே சில மதங்களை உண்டாக்கி கொள்ளுகிறான், ரிலிஜன்ஸை உண்டாக்கி கொள்ளுகிறான். அது 23வது 22, 23ல பார்க்கிறோம். தொடர்ந்து 24வது வசனத்திலிருந்து 32 வரையிலும் ரிப்ரோபேஷன் அல்லது இப்படி கடவுளை நிராகரித்து கொண்டு வீழ்ச்சிக்கு நேராய் போகிறவனை தேவனாகிய கர்த்தர் தாமே எப்படி நிராகரிக்கிறார், அது நிமித்தமாய் அவன் ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ரோபேஷன் அல்லது ஒரு மிகவும் அவலட்சணமான காரியத்திற்கு, அவலட்சணமான பாவ நிலைக்கு அவன் எப்படி தள்ளப்படுகிறான் என்கிற காரியத்தை 24வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 32வது வசனம் வரைக்கும் அந்த 1வது அதிகாரம் முடிய நான் படிக்கிறோம். இதை மனதிலே இருத்தி கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்து கொள்ளுதலோட நம்ம மீண்டும் 21வது வசனத்திலே வருவோம். இந்த 21வது வசனத்திலே 4 படிகளை சொல்கிறார். அகெயின் இந்த 21வது வசனம் ஒரு படிதான். என்ன படி? மனிதன் தேவனை நிராகரித்தல். சோ அந்த மனிதன் தேவனை நிராகரிக்கிற அந்த காரியத்திலே 4 சிறிய படிகளை சொல்கிறார், 4 காரியங்களை சொல்கிறார். சோ இந்த 4 காரியங்களையும் நாம் தெளிவாக பின்பற்றுவோமே ஆனால் இந்த வசனத்தை அப்படியே நம்ம மெமரைஸ் பண்றதுக்கும் மனப்பாடம் செய்வதற்கும் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அருமையானவர்களே. சோ கூடவே நான் உங்களை இந்த வசனங்களை மனப்பாடம் செய்யும்படியாகவும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதற்கு ஏதுவாக நம்ம எல்லாம் ஒரு ஃப்ரேஸ் விடாம எல்லாவற்றையும் நம்ம பார்க்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ அதுல 4 காரியங்கள். முதலாவது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை. அதுதான் முக்கியமான காரியம். அருமையானவர்களே, இந்த ஃப்ரேஸை நன்றாக கவனியுங்கள். தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்வதிலும் தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை, இந்த 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப வித்தியாசம் இல்லாட்டாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பா. இல்ல நீங்க கண்டிப்பா அதை அப்சர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்சர்வ் பண்ணுங்க நல்லா. அந்த சொற்றொடரை நன்றாக கவனியுங்கள். ஒரு மனுஷன் அவங்க அப்பாவை உதாசீனமா பேசிட்டான்னா அப்பாவை உதாசீனமா பேசிட்டான். அவனுடைய மூத்த அண்ணனை உதாசீனமா பேசிட்டான் அப்படின்னா அண்ணனை உதாசீனமா பேசிட்டான் அப்படின்னு சொல்றோம். மதிப்பு குறைவா பேசிட்டான்.
அதே மாதிரி ஒரு ஆசிரியரே அவன் மதிப்பு குறைவாய் பேசிட்டான், மதிப்பு இல்லாம பேசிட்டான், மதிப்பு இல்லாம நடத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சோ இந்த கான்டெக்ட்ல அப்பாவிட்ட உதாசீனமா பேசிட்டான், அப்பாவிடத்துல அவரை கனப்படுத்தாம பேசிட்டான் அப்படின்னு சொல்றது வேற, அப்பாங்கிற ஒரு நினைப்பு கூட இல்ல அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசம். அதை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு தோரணையில் அல்லது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ல தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று போடவில்லை, தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே காரியம். சோ இதே காரியத்தை நம்ம சங்கீதம் 100வது அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். சோ முதல் டெக்ஸ்டா நம்ம அதை பார்க்கலாம். சங்கீதம் 100 நம்ம தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 100வது சங்கீதத்துல இப்போ 3வது வசனத்தை நான் வாசிக்க இருக்கிறேன். 3வது வசனம், சங்கீதம் 100:3 நானே வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்துல ஃபாலோ பண்ணுங்க. இது அடிக்கடி நாம ஆராதனைகளிலே பயன்படுத்துகிற ஒரு சங்கீதம். அதனால அந்த ஃபெமிலியாரிட்டி எப்பயுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு தடங்கலாக இருக்கும். நம்ம புதிய காரியங்களை பார்ப்பதற்கு நமக்கு தடங்கலாக இருக்கிற ஒரு காரியம் பைபிள்ல ஃபெமிலியாரிட்டி. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச சங்கீதம் தான், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற சங்கீதம் தானே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். 3வது வசனம் பாருங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரை அறியுங்கள் அப்படின்னு இதுல போடல, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நல்லா கவனிங்க. know that the Lord is God. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அத இதுலயும் பாருங்க, அதே எக்ஸ்பிரஷன் தான், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அடுத்த ஃப்ரேஸ்ல அதே காரியத்தை அவர் இன்னும் வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றார்? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாமவே வந்து விடவில்லை, அவர் நம்மை உண்டாக்கினார் அப்படிங்கிறது தான் அதனுடைய காரியம். தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? I am acknowledging that there is a God who created me. என்னை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார். He is a personal God என்று ஒத்துக்கொள்வது. என்னை போல சிந்திக்கக்கூடிய அல்லது என்னை போல உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயமுள்ள அல்லது அது ஆழ்த்தத்துவம் கொண்ட, ஆனால் இந்த படைப்புகளை நான் பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு மேலே இருக்கக்கூடிய என்னை காட்டிலும் மேலான அதிகாரம் படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் என்னை படைத்திருக்கிறார், நாம் அல்ல, நாம் தானாக வரவில்லை என்கிற ஒரு ஒத்துக்கொள்ளுகிறது என்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் என்கிற ஒரு காரியத்தை அங்கீகரித்தல், அது மனிதனுக்கு முடியல. அருமையானோர்களே, இது வில்ஃபுல்லா தான் அவன் செய்யறான் அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாதம், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலிலே அவர் அதைத்தான் வலியுறுத்தி அங்கே எழுதுகிறார். அருமையானோர்களே, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லும் போது நான் எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையையும் எல்லா ஞானத்தையும் நான் அவருக்கு கொடுக்கிறேன், நான் அல்ல என்று சொல்லுகிறேன். அதை அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் கடந்த வாரத்திலே கடைசியில கொஸ்டின் அவர்ல ஒரு வசனம் வாசித்தோம். அது நம்ம வாசிக்கிறது நல்லதுன்னு யோசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர்
தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சோ எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு எல்லாருக்குமே டிராமாட்டிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த ஆக்சிஜன் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்சிஜன், மெடிக்கல் ஆக்சிஜன், லிக்விடிஃபைடு திரவமாக்கப்பட்ட ஆக்சிஜன். ஆனா இந்த ஆக்சிஜன் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கிறாங்க. அட்மாஸ்பியர்ல 21% அல்லது 20% பியூர் ஆக்சிஜன் இருக்குது. அதை செப்பரேட் பண்ணி, அதை ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி அதை அட்மாஸ்பியர்ல இருந்து பிரித்து அதை திரவமாக்குகிறார்கள். ஸோ அது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த பியூர் ஆக்சிஜன் எவ்வளவு தேவை, அந்த ஆக்சிஜன் சிலிண்டருடைய விலை என்ன அப்படிங்கிறத வச்சு ஒருத்தர் ஒரு கணிப்பு போட்டிருக்கிறார். ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் சொல்லலை, ஆனாலும் கூட ஒரு சின்ன கணிப்பு ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். ஒரு நாளைக்கு நம்முடைய ஆக்சிஜன் நாம நார்மலா சுவாசிக்கிறதுனுடைய விலை கிட்டத்தட்ட 2200 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம், ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் அல்லது 7 லட்சம் சம்திங். ஒரு சராசரியா 65 வருடம் ஒரு மனுஷன் உயிரோட இருந்தால் கிட்டத்தட்ட அவன் சுவாசிக்கிற அந்த காற்றினுடைய அந்த வேல்யூ 5 கோடி ரூபாய். Can we pay it? You cannot imagine paying that money. So எதுக்குன்னா அதுல ரொம்ப அழகாப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய அந்த காமன் கிரேஸ் படி, பொதுவான அந்த கிருபையின் படி எல்லாருக்கும் ஈவாக அருளுகிறார். பட் we never acknowledge. ஸோ அதை சொல்லும் போதே அந்த சயின்டிஸ்ட் அதுல என்ன சொல்றாருன்னா, அதனால நம்ம மரம் வளர்த்துறணும், அது பண்ணிடணும், ஸோ நாம அதை கொண்டு வந்துடலாம், நாம பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் த டெண்டன்சி. அதுதான் மனிதனுடைய அந்த டெண்டன்சி அப்படிங்கிறத கவனிங்க அருமையானவர்களே. ஸோ இதுல என்னன்னா, விசுவாசிகளாகிய நாமும் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாய் மனுக்குலத்தின் வீழ்ச்சியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாலும், நான் கடந்த வாரத்துல மென்ஷன் பண்ண மாதிரி இதனுடைய எலிமெண்ட்ஸ் அல்லது இதனுடைய ருடிமெண்ட்ஸ் அல்லது இதனுடைய தன்மைகள் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம அந்த சென்சிட்டிவ்னஸோட இருப்போம். அருமையானவர்களே, நமக்குமே எல்லாமே தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. நான் இருக்கிறது, என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே கிருபைதான் அப்படின்னு சொல்லி நம்ம பாடினாலுமே நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஒரு தடவை கிருபைன்னு சொல்லுவாங்க, கிருபைன்னு சொல்லி பாடுவாங்க. ஆனா உண்மையிலே அந்த கிருபை என்கிறதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, கிருபை என்றால் என்ன? அருமையானவர்களே, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆப்சர்வேஷன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை கிருபையாக 13வது வயதிலே ரட்சித்தார். அதை நான் எப்பவும் நினைத்து பார்ப்பேன். அந்த 13 வயதிலே தேவன் என்னை கிருபையாக ரட்சிக்கிறதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக அல்லது 2 வருடத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன். சின்ன பையனா நான் இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார் போட்டிருப்பாங்க. அதாவது ரொம்ப உயரமான மரத்துல ஒரு 2 கயிறு, அந்த பார் விளையாடுறது, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல அந்த சின்ன சின்ன பொடி பையங்களா இருக்கிறவங்க அதுல மரத்துல ஏறி, இல்லாட்டி பெரியவங்க யாராவது அதுல பிடிக்க வைப்பாங்க. அந்த 2 இதுலயும் பிடிக்க வைப்பாங்க. அப்புறம் பெரிய பையங்க. ஸோ என்னை மாதிரிப்பட்டவங்களுக்கு கால் கீழே எட்டாது, ரொம்ப மேல தொங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த 2 காலையும் பிடிச்சு பெரிய பையங்க, நல்லா நான் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா 12th அதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி பையங்க 2 காலையும் பிடிச்சு அப்படி ஆட்டி விடுவாங்க. அது தினந்தோறும் விளையாடுற விளையாட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு வாட்டி நான் மூக்கு எனக்கு வலிக்கிட்டே போகுது. அப்புறம் சொல்றேன், அண்ணே விடுங்க, எனக்கு வலிக்கிட்டே போகுதுன்னு சொல்றேன்.
அவருக்கு அவர் கேட்கவே இல்லை, அது கவனிக்கவே இல்லை. ஸோ எனக்கு கை ரெண்டும் வழுக்கி நான் மூக்கு குத்துற கீழே விழுந்து பயங்கர ப்ளீடிங். அப்போ டாக்டர் வந்து எனக்கு சொன்ன காரியம் கொஞ்சம் ஒரு 1/2 inch இல்லை, அது ஒரு மில்லி சென்டிமீட்டரா, அது ரொம்ப ஒரு சின்ன மயிர் இழை கொஞ்சம் மேல போயிருந்தேன்னா செத்துருப்பான் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நான் செத்துருந்தேன்னா நேரா நரகத்துக்கு தான் போயிருப்பேன். ஏன்னா அப்போ நான் அந்த மறுபடியும் பிறந்தேன் என்கிற அனுபவம் எனக்கு இல்லை அருமையானவர்களே. அப்போ எனக்கு அந்த நேரத்துல அவர் உயிர் பிச்சை கொடுத்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல அவர் என்னை மறுபடியும் பிறக்க செய்தார் என்றால் அந்த அந்த நித்தியமான எரி நரகத்துக்கு நான் தப்பி இருக்கிறேன் அருமையானவர்களே. சோ அதுக்கு பிறகு நான் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் பிச்சை அல்லது கிருபை. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்திருக்கிறாருன்னா அதன் அடிப்படையில தான் நான் பார்க்கணும். நான் வந்து அன்னைக்கு வந்து செத்து அந்த நரகத்துக்கு எரி நரகத்துல போயிருக்கணும். இப்ப எனக்கு ஒரு வாடகை வீடுனாலும் ஆண்டவர் தங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடை தந்திருக்கிறாரே. வாட் a gracious God. சோ அந்த கிருபை என்ன என்பதை நான் புரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியமானது அருமையானவர்களே. இந்த புதிய ஏற்பாட்டிலே இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 171 முறை புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்கள் மொத்தம் இருக்கிறது. ஆனால் 171 முறை கிருபை என்கிற வார்த்தை வருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கிற நமக்கு இந்த கிருபை என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஆகையினாலேதான் இதை நான் சொல்லுகிறேன். 2வது, இந்த கான்டெக்ட்ல அருமையானவர்களே, நான் அல்ல, அவரேதான் என்னை ரட்சித்தார். விசுவாசிகளுக்கும் பொதுவாக அவரேதான் என்னை படைத்தார். நான் சுவாசிக்கிற இந்த விலையேறப்பெற்ற காற்றையும் நொடிக்கு நொடி அவரேதான் எனக்கு அருளி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, மனித படைப்பும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கு ஒரு டாக்டர் ஒருத்தருடைய பேச்சை கேட்டேன், ஒருவேளை நீங்களும் கேட்டிருக்கலாம். அவர் வந்து இருதயத்தை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் வந்து ஒரு மினிட்க்கு ஒரு நிமிடத்திற்கு 70 முறை அது பம்ப் பண்ணுகிறது பிளட். அப்படி 70 முறை பம்ப் பண்ணுதுல்ல, ஒரு முறை பம்ப் பண்ணும்போது நம்முடைய உடல் முழுவதும் எவ்வளவு நீளத்திற்கு அந்த பிளட் வெசல்ஸ், வெயின்ஸ் அல்லது இந்த இருதயம் அந்த பம்ப் பண்ணுகிற அந்த ரத்தம் எவ்வளவு தூரம் நமக்குள்ளே டிராவல் பண்ணுதுன்னா 96,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அப்படி ஒரு நிமிடத்துக்கு 70 முறை. சோ இது மாதிரி ஒரு மெஷினை மனுஷனால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. 2வது, நமக்கு 2 கிட்னி இருக்குதுல்ல, அந்த ஒரு கிட்னில 1 லட்சம் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் இருக்குதான். சோ 2 கிட்னிலையும் சேர்த்தப்போ 2 லட்சம் ஃபில்டர்ஸ். அதனால மனிதனால எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு ஆர்டிபிஷியல் கிட்னி செய்ய முடியாது. இமேஜினேபிள். சோ பட் அதுலயுமே நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த வீடியோல அவர் பேசும்போது மக்கள் எல்லாம் கைதட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கைதட்டு எதுக்கு? ஒருவேளை கடவுளை அக்னாலேஜ் பண்றாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. ஒருவேளை கேட்டவங்க இருப்பீங்கன்னா, அது என்னன்னா, கைதட்டு கரகோஷம் எதுக்கு எழும்புதுன்னா, அவங்க சொல்றாங்க வாட் அ சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. வாட் அ சயின்ஸ்னா, சயின்ஸ்ல அதை கண்டுதான் பிடிக்கிறாங்களே ஒழிய வாட் அ காட் அப்படின்னு சொல்ல மனுஷனுக்கு முடியல. இத உண்மையிலே படிக்கிறவங்க உண்மையிலே எவ்வளவு வியந்து பாராட்டி இருக்கணும். ஆக்சுவலா அந்த வியப்புணர்வு, வாட் அ காட் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அருமையானவர்களே, வாட் அ காட், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கிரியேட்டர். எவ்வளவு அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய வல்லமை,
எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணும்போது இன்னொரு காரியம், இப்ப அடுத்த குறிப்புக்கு போகிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி தேவனை அறிந்தவர்கள் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். அந்த தேவனை மகிமைப்படுத்தும் போது அல்லது தேவனை தேவனென்று நாம் மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா 2 காரியங்கள் நடக்குது. ஒண்ணு, நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த எனக்கு முடியாது. கொரோனாவை என்னால கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் அந்த ஹைகோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறார், அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் டு த ஹைகோர்ட், எங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டு. அப்பவே அப்படி சொன்னா இப்போ முடியவே முடியாது. nothing can be done. ஸோ ஆனா அருமையானவர்களே, ஒரு முறை கொஞ்சம் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஏதேன் தோட்டத்துக்கு நம்ம போவோம். அங்க மனுஷன் முதல்ல அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும் போது அவனுக்கு என்னது அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா, சாத்தான் சொன்ன நீ இதை பறித்து புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை இன்னதென்று அறிந்து தேவர்களை போல் ஆவீர்கள். அப்படின்னா சுருக்கமா நான் அதை சொல்றேன். அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட டெம்டேஷன் என்னன்னா, ஐ கேன் பிகம் காட், என்னை கட்டுப்படுத்த இந்த தேவனாகிய கர்த்தர் இப்போ ஒவ்வொரு நாளும் வராருல, அது ஆக்சுவலா அவனுக்கு மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் அனுபவம். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அவன் அனுபவித்து அவன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும்படியாய் நிறைய கனிகளை அவனுக்கு கொடுத்திருந்தார். அது 2 நாளைக்கு முந்திதான் அது வாஸ்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விதவிதமான கலர்ஸ்ல விதவிதமான பழம், நிறைய பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமான நிறைய பழங்கள் இருந்துச்சு. அந்த மற்ற பழங்களை குறித்து அவன் புசிக்க கூடிய பழங்களை குறித்து சொல்லும் போதும் வசனம் அப்படி சொல்லுது. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமான நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த ட்ரீஸை கொடுத்துட்டு அந்த கட்டளையில முதல் ஃப்ரேஸ் என்னன்னா, ஆதாமே நீ இது எல்லாத்தையும் புசிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் புசிக்கலாம் அப்படிங்கிறத அவன் விட்டுட்டான். So what a glorious God, what a gracious God. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எனக்கு விதவிதமா அழகழகா கலரா இவ்வளவு ஃப்ரூட் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு ட்ரீஸ கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அதை அவன் பார்க்காம, இது கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ண எனக்கு தோணுது அருமையானவர்களே. அவனுக்கு ஆதாமும் ஏவாளும் மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்னன்னா, இப்படி விதவிதமாய் அழகழகாய் தோற்றமளிக்கிற தன்னுடைய பாவம் அப்ப கரப்ஷன் வரவே இல்லை. அப்படின்னா அந்த 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 மரங்களும் பூக்களும் பழங்களும் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். ஒன்னொன்னா இந்த பழங்களை பார்த்து அழக ரசித்து அதை ருசிச்சு சாப்பிட்டு ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட சைட் பை சைட் விதவிதமான அந்த மிருகங்களையும் பார்த்து பேர் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அப்படி காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் டக்குன்னு நேரம் போயிடும். ஈவினிங்ல ஆண்டவரே வந்துருவாரு, அவருடைய சமூகம் அதை விட இன்பம். சோ இந்த பழங்களின் இன்பங்கள், இந்த படைப்புகளின் இன்பங்கள் எல்லாம் இன்பங்களில் இன்பமான அந்த தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் அதுல கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஆனா அது இவனுக்கு அந்த ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரே, அவர் என்னை கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறாரே. இப்போ நானே நன்மை தீமை அறியத்தக்கவனாக நான் மாறிட்டேன்னா, ஐ கேன் கண்ட்ரோல் காட், ஐ கேன் பிகம் காட், நானும் கடவுளாக மாறுவேன், இந்த கடவுளையும் நான் கட்டுப்படுத்த முடியும். அருமையானவர்களே, இப்போ இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்க அருமையானவர்களே. இந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய அந்த பேக் ஆஃப் த மைண்ட் என்ன இருக்குது? as long as my God is controllable. அந்த அது அடுத்த செக்ஷன்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த கடவுளை நானே குளிக்கிறதுக்கு ஆத்துல இறக்கிட்டேன்னா
அவர் என்னுடைய காரியங்கள்ல தலையிடாம இருந்தா, சோ நானே கடவுளையும் என்னாலே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள். சோ அப்படி இது ரொம்ப முக்கியமானது அருமையானவர்களே. விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த கட்டுப்பாடுதான் பிரச்சனை. என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கவலைகள் எல்லாத்துக்குமே காரணம். என்னுடைய வாழ்க்கையை நான் சாகுறது வரைக்கும் நான் கட்டுப்படுத்திடணும். அதனால ஐ ஷுட் ஒர்க் ஃபார் அ ரிட்டையர்மெண்ட். எனக்கு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். சோ தட் ஐ கேன் ஹாவ் அ செக்யூர்ட் லைஃப். நானே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு செக்யூரிட்டியை நான் தேடிக்கொள்ள வேண்டும். நானே என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும். இதனாலதான் அருமையான, இதனாலதானே எல்லா கவலைகளும் மனுஷனுக்கு வருது இல்ல. கவலைகளுக்கு காரணம் ஆண்டவர் சொல்றாரு, ஏன்ட்ட விட்டுறேன்னா ஒன்னால முடியாது. சோ அதனால்தான் ஆண்டவர் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்ற. உடைக்காகவும் நீங்க கவலைப்படுறது என்ன? பேசிக்கா இதுதானே உனக்கு. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உணவுக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அவங்கள பரமபிதா பிழைப்புட்டலையா, அவங்கள எவ்வளவுக்கு அதிகமாய் பிழைப்புட்டுவார் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால அதை எடுத்துக்க முடியல. ஐ ஷுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. சோ இந்த சங்கீதம் 100 பாருங்க திரும்பியும் அருமையானவர்களே. இந்த 3வது வசனத்துல கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். சோ முதலாவது என்னை உண்டாக்கினவர் அவர், கிரியேட்டர் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ். 2வது அதை தொடர்ந்து அவர்தான் என்னை பராமரிக்கிறவர். அது ரொம்ப முக்கியம். பொதுவா மனுக்குலம் என்று எடுத்தாலும் சரி, நானாலும் எடுத்தாலும், விசுவாசினாலும் சரி, அது பொதுவான ஒரு ட்ரெண்ட பாருங்க. அடுத்த ஃப்ரேஸ் பாருங்க, நாம் அவர் ஜனங்கள். நாம அவருடைய ஜனங்கள். அவர்தான் படைத்தார், நாம் அல்ல. அந்த ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம அவருடைய சிட்டிசன்ஸ், அவருடைய ஜனங்கள். அடுத்த ஃப்ரேஸ் பாருங்க, அதோட நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். இது கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா அருமையானவர்களே, நோபடி மே வாண்ட் டு பி அ ஷீப். யாருமே ஆடா இருக்க விரும்புறது இல்லை ஆக்சுவலா. ஏன்னா மேய்ப்பன் எப்பயுமே பின்னால இருப்பான், கட்டுப்படுது. அங்க போகாத, இங்க போகாத, இங்க பாரு, அங்க போகாத அப்படின்னு சொல்லி ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டே இருப்பான். அது மேய்க்கிற மேய்ப்பன் எப்பயுமே யாருக்குமே பிடிக்காது. ஒரு கட்டுப்பாடு. சோ நான் ஆடுதான். ஆடு மேய்ப்பனுக்கு பின்னால போற பேன்னு சொல்லி போய்கொண்டு இருக்கிற ஒரு ஆடா. சோ எனக்கான எல்லா காரியங்களை அருளுகிறவர் அவர்தான். ஜீவனையும் சுவாசத்தையும், அடுத்த ஃப்ரேஸ், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளுகிறவர் அவர்தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, சோ அது இந்த 100வது சங்கீதத்துல இந்த 3வது வசனம் ஒரு கீ மாதிரி. 1வது வசனமும் 2வது வசனமும் அதை அடிப்படையா தான் இருக்குது அருமையானவர்களே. அப்படி நான் என் கட்டுப்பாட்டை நான் அவருக்கு கொடுத்து, அவர்தான் என்னை படைத்தவர், நான் அல்ல. அவன் என்னை மேய்க்கிறவர், நான் ரிசீவர். அது அவர் எப்பொழுதுமே என்னுடைய பெனிஃபேக்டர். அவர் எப்பொழுதுமே எனக்கு நன்மைகளை அருளுகிறவர், அல்லது அவர்தான் அருளுகிறவர். நான் எப்பயுமே பெனிஃபிஷியரி, நான் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளுகிறவர். ஒரு ஆடு அப்படி நான் சொல்லி வரும்போது அருமையானவர்களே, என்ன முக்கியம்னா, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் நாம் பாட முடியும். அடுத்த வசனம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும். ஆராதனைன்னு சொல்ற வேர்டு உடனே நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது. ஆக்சுவலா அதனுடைய இங்கிலீஷ் வேர்டு சர்விங். மகிழ்ச்சியோட நம்ம கடவுளுக்கு சேவை செய்ய முடியும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சேவை அது எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோட செய்ய முடியும். அடுத்த ஃப்ரேஸ் ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி நான் போக முடியும். நான் ஜெபிக்க முழங்கால், டே டைம்ல நான் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதெல்லாம் ஆனந்த சத்தத்தோட நாம போக முடியும். அந்த மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்துக்கு எத்தனை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட அவரை சேவியுங்கள், ஆனந்த சத்தத்தோட வார்.
சின்ன அனாலிசிஸ். Do we have joy this evening? இந்த மாலையிலே are we experiencing the joy of salvation? ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, இயேசு சொல்லி காமிக்கிறார்ல லூக்கா 10ல். இயேசு அந்த சீஷர்களுடைய அந்த ரட்சிப்பின் காரியத்துல ஒரு சின்ன எலிமெண்ட்டை கொண்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியில களி கூர்ந்து அவங்க வந்து அந்த சீஷர்கள், அந்த லூக்கா 10 நமக்கு தெரிஞ்சதுதான், ஜஸ்ட் அதை நான் கொண்டு வரேன் உங்களுடைய மனதுக்கு. they were trying to be happy in something else. இந்த சீஷர்கள் ரெண்டு பேரா அவங்களை அனுப்பி சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை சுகமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அப்புறம் அந்த ஊழியங்களை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க திரும்பி வரும்போது ரெண்டு பேரா வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகின்றன, உம்முடைய நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகிறது, மெயினா பிசாசுகள் போகிறது, துரத்தப்படுகின்றன அப்படின்னு சொன்னோன்னே they were enthralled, they were thrilled. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி பொங்க சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இது மட்டும் இல்ல, இதை விட பெரிய அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். ஆனா அடுத்த வசனத்துல அழகா கரெக்ட் பண்றாரு. அதை உங்களோட சேர்ந்து வாசிக்க நினைக்கிறேன், பட் ஆனா நேரம் போயிட்டு இருக்கு. அருமையான உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளின் மேல் நீங்கள் சந்தோஷப்படாமல் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே சந்தோஷப்படாமல் அப்படின்னா அதை வந்து வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா சொன்னா, what Jesus is trying to say is, you had a successful ministry. உனக்கு ரொம்ப உலகத்தாருடைய அந்த பெர்செப்ஷன் படி, உலகத்தாருடைய பார்வையின்படி உனக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரி இருந்தது, உனக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஊழியம். அந்த வெற்றிகரமான ஊழியத்திலே நீ சந்தோஷப்பட முயற்சி செய்கிறாய். பட் இட் வில் நாட் லாஸ்ட். அது உனக்கு, நீ சந்தோஷத்தை அங்க தேடுற, பட் அந்த சந்தோஷம் அங்க இருக்காது. ஆக்சுவலா கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கு பிறகு இன்னும் த்ரில்லிங்கான வேற ஏதாவது நடக்குமா? அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. பெங்களூர்ல ஒரு டெட் பாடியை வச்சு ஒரு போதகர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். லெட் லைஃப் கம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதான் த்ரில் அவங்களுக்கு. ஸோ நிறைய சுகமாகிற சாட்சிகளை கேட்கிறோம், இந்த செத்தவனும் உயிரோட வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில், மேல த்ரில். சோ இதுலே சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுனாலே சந்தோஷப்படுங்கள் அப்படின்னா, ஆண்டவர் அந்த ரட்சிப்பினுடைய ஒரு எலிமெண்ட் அங்க கொண்டு வராரு. ஸோ அதனால இன்னைக்குமே விசுவாசிகளாகிய நமக்கு அநேகருக்கு இந்த நான் பெற்று அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பினுடைய அந்த குளோரியஸ் பார்ட், அது எவ்வளவு மேன்மையானது. தேவனே என்னை முழுக்க அவரே தான் ரட்சிக்கிறார், முழுக்க அவரேதான் என்னை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல ஒண்ணுமே இல்லை. முதல்ல நான் மென்ஷன் பண்ண அந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டர், அவருக்கும் பிரச்சனை தான். எல்லாரும் பாவிகளா, டெஸ்பரேட் கண்டிஷன்ல இருக்காங்களா? அதாவது அந்த மனுஷன் வந்து எந்த விதத்திலையும் ஒரு மாரல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க அவனால முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். அவன் வந்து அல்டிமேட்டா அவனால ஒரு நன்மையும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. நானும் ரட்சிக்கப்படும் என்பதாக நான் அப்படி இருந்தேன், இப்பவுமே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிலைமைக்கு நம்மளால வர ரொம்ப கஷ்டம். அருமையானவங்க, அப்படி வரும்போது we have great joy to serve the Lord and worship the Lord. So இன்னைக்கும் இந்த ஒரு குறிப்புல தான் இப்போன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, விசுவாசிகளாகிய நமக்கு பிரயோஜனமா ரெண்டு காரியத்தை நான் மென்ஷன் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். 2 எக்ஸாம்பிள் இதுக்கு. ஒரு தாவீதனுடைய ஒரு எக்ஸாம்பிள், ஜான் த பேப்டிஸ்டுடைய ஒரு எக்ஸாம்பிள்.
அருமையானவர்களே, இதை நாம் விசுவாசிகளாக நாம் இதை தியானிக்கும் போது இந்த ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. அதை ஆழமா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒட்டு மொத்தமாய் மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியை தான் நாம படிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய சின்ன சின்ன எலிமெண்ட் விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்படுதுன்னு தான். ஸோ 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல தாவீதை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். தாவீது தன்னுடைய அரசாட்சியினுடைய கிட்டத்தட்ட கடைசி ஃபேஸ்ல வரும்போது அவன் செய்கிற ஒரு காரியம். 10வது வசனத்துல இவ்விதமாய், 10வது வசனம் வாசிக்கிறேன், உங்களுடைய பைபிளை திறந்து பாருங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. எதுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் ஆனா நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த தன்னுடைய அரசாட்சியினுடைய அந்திம காலத்திலே, கிட்டத்தட்ட கடைசி காலத்திலே வரும்போது அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசைன்னா, நம்முடைய சிட்டிசன்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம், நம்முடைய குறிப்பா மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாரையும் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான். யோவாப் இவனுடைய மந்திரி சொல்றான், வேண்டாம் ராஜாவே, எதுக்கு அதை செய்யணும், இல்ல ஆனாலும் எடுத்துடணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றான். அதனால யோவாபும் சரின்னு சொல்லி அந்த சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸ் எடுத்து முடிச்ச பிறகு இவனுடைய இருதயம் பாதித்தது. இப்ப கேள்வி என்னன்னா, அருமையானவர்களே, சென்சஸ் எடுக்கிறது பாவமா தப்பாது? ஏன்னா எண்ணாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது தேவனே சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரே, யெகோவாகிய தேவனே அன்னைக்கு யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, மோசே கட்டளை எடுக்கிறாரு, ஜனங்களை கவுண்ட் பண்ணும்படியா, நம்பர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்படியா சொல்றாரு. சோ அந்த காரியத்தை தானே தாவீதும் செய்தான். அப்ப எப்படி அது இவனுக்கு ஏன் மனசு அடித்து, நல்ல வேர்ட் யூஸ் பண்ணி இருக்கிறாருல்ல பரிசுத்த ஆவியானவர், ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. செஞ்சு முடிச்ச உடனே வாதிக்குது. ஏன் வாதிக்குதுன்னா, அருமையானவர்களே, அவன் செய்த அடுத்த ஃப்ரேஸையும் வாசித்து முடிச்சிடுறேன். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன். புத்தீனமான காரியம், பாவம், பெரிய அக்கிரமமாக எண்ணப்பட்ட காரியம் என்ன? ஏன் அவனுடைய இருதயம் வாதித்ததுன்னா, பேக் ஆஃப் த மைண்ட், அவன் சென்சஸ் எடுத்ததனுடைய உள் மோட்டிவ், உள்ளான ஒரு மோட்டிவேட்டிங் காரியம் என்னன்னா, to be joyful in his own strength. என் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்து அவனுக்கு சந்தோஷப்படணும். So not depending on God. தேவனாகிய கர்த்தர் தான் என்னுடைய யுத்தங்களை நடத்தி கொண்டு இருந்தார், எனக்கு யுத்தங்களிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர் தான் என்று அவன் நிறைய இடத்துல அறிக்கை பண்ணி இருக்கிறான். அதனால தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நபர் தான். ஆனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் என் கையின் பலன் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்டான். இந்த பாவம் தான் நேபுகாத்நேச்சார். அவன் புறஜாதியானா இருந்தாலும் கூட அவன் இந்த தோட்டத்தையும் அவன் உண்டாக்கின காரியங்களினுடைய மகிமைய கொஞ்சம் பார்த்தான். It is my hand that made it. It is my wisdom. என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய மக்களுடைய ஸ்கில், அதை நான் நல்ல மேனேஜ் பண்ணி அந்த ஸ்கில் எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். That was the end of it. இல்ல நமக்கு தெரியும், 7 வருஷம் பைத்தியம் பிடித்தவனாக அவன் இருந்தான். திருப்பி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஓகே, ஸோ பாயிண்ட் என்னன்னா, when we acknowledge Godhead day to day life, விசுவாசிகளாக அல்லது அவிசுவாசிகளாக இருந்தாலும், என்னை படைத்தவர் அவர், எனக்கு எல்லாவற்றையும் அருளுகிறவர் அவர், and it is all கிரேஸ் என்பது அப்படி நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி உணர்ந்து
அது மாத்திரமல்ல, என்னை பராமரிக்கிறவரும் அவர்தான், பராமரிப்பவரும் அவர்தான். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஓரளவுக்கு நான் அந்த புரோட்டோகால்ஸை கடைபிடிக்கலாம், பட் that protocols may not be sufficient. My God is my protector. ஒரு அது வந்துச்சா கூட God is not my protector அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். அருமையானவர்களே, எனக்கு ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ எனக்கு அருமையானவர்களுக்கோ எனக்கோ கூட வந்தாலும் தேவன் தன்னுடைய ப்ரொடெக்ஷனை நீக்கவில்லை. God is my protection என்பதிலே மாற்றமே இல்லை. அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு கொரோனா வர விடணுமா, எந்த அளவுக்கு வர விடணும், எந்த அளவுக்கு என்னுடைய மாம்சத்தை பலவீனப்படுத்தும்படி அந்த நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரோ அதை செய்கிறார். ஒருவேளை என்னை எடுத்துக்கொள்ள அவர் விரும்புவாரானால் ஸ்தோத்திரம். So he is in full control and I am happy about it. அது குறித்து நான் கவலைப்படும் போது நான் கடவுளா மாற போறேன்னு அர்த்தம்னா I am trying to control. We cannot control. But when we hand over that control, அந்த கண்ட்ரோலை அந்த இருதயத்தின் ஆழத்துல நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா, God, you are God அப்படின்னு சொல்லும் போது we have a great joy. ஸோ நான் சுட்டி காண்பிக்க யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்க்கையிலிருந்து சுட்டி காண்பிக்க விரும்பினது, யோவான் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான், நல்லது எடுத்து வாசிக்க வேண்டாம். யோவான் 3வது அதிகாரத்துல 26 31 நம்ம படிக்கும்போது இப்பொழுது இந்த சந்தோஷம் எனக்கு பூரணமாகிறது அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தேவகுமாரன், அவர் பெருகவும் நான் சிறுகவும். The more I become negligible, நான் ஒன்றுமில்லாதவனாக கருதப்படும் வரையிலும் எனக்கு சந்தோஷம். அவர் பெருகும், அவர் பெருக பெருக, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெருக 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 எனக்கு சந்தோஷம். இல்ல என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய காரியத்தை நான் பிடிச்சுக்கணும்னு சொல்லும் போது எனக்கு அதுல ஸ்ட்ரகிள் தான் வரும். I will lose my joy. So இந்த கொரோனா பேரிடர் காலத்திலே நம்முடைய ஆனந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விட வேண்டாம். Let us not நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பும் அவர் பாராட்டுகிற கிருபையும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் sorrowful yet rejoicing always. மீதி காரியங்களை நம்ம அடுத்த வாரத்துல தொடர்ந்து பார்ப்போம். இந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். மொத்தத்துல நான் இப்போ தம்பி இளங்கோட கையில ஹேண்ட் ஓவர் பண்றேன். யாராவது ஒருவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டோருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபித்து அதுக்கு பிறகு நம்ம ஒரு 10 நிமிடங்கள் கொஸ்டின் அவர் மாதிரி லாஸ்ட் வீக் மாதிரி செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ over to Ilango so that he can mention anyone for prayer or யாராவது ஏவப்பட்டவர். கிருபையும் இறக்கம் இருந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு பேருக்கு ஆண்டவரை கிடைக்காத எங்களுக்கு ஆண்டவரை இந்த மாதிரிப்பட்ட சிலாக்கியத்தை எங்களுக்கு நீங்க அற்புதம் தூசியமா இருக்கிற எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவர். அதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே இவ்வளவு நேரங்கள் ஆண்டவரை உங்களை நோக்கி நாங்கள் பார்த்து உங்களுடைய மகிமையை நாங்கள் காண்பதற்கு ஆண்டவரை எங்களை நீ இன்னும் நாங்கள் ஆண்டவரை எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கும் தேவன் இந்த நேரத்துல இந்த இடத்துல வைத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரை வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையானாலும் சரி ஆண்டவரே, இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையானாலும் சரி ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல ஆண்டவரை நாங்கள் துவண்டு போன நேரங்கள் உண்டு. எதனால இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, ஒரு சரியான ஆன்சர் அந்த எங்களுக்கு அது கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் சொல்றதை இன்னும் ஆணித்தரமாக ஆண்டவரே எங்கள் மேல அமுத்தினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதை நாங்கள் கேட்டு அப்படி விட்டு விடாமல் ஆண்டவரே இதை நாங்கள் அடுத்தவர்களுக்கும் இதை சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில இதை நாங்கள் காண்பிப்பதற்கு ஆண்டவரே தேவன் இன்னும் சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஆண்டவரே மாய்மான காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கள்ள உபதேசங்கள் ஆண்டவரே, வசனங்களை புரட்டி போடுகின்ற ஆவியினால ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே, நானும் ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் இழுப்புண்டு போனவர்களைப் போல நாங்கள் போகிறோம் ஆண்டவர். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக எங்களை இடைக்கட்டி ஆண்டவர் எங்களை நிறுத்திருக்கிறீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அநேக பேர் ஒரு கேள்விக்குறியாக என்னது நெக்ஸ்ட் இது எதனால வந்தது என்று சொல்லி திங்க் பண்ணாம தேவன் ஆண்டவரே, தேவனுடைய கோபம் இந்த தேசத்துல இறங்கி இருக்கிறது. தேவன் இதை எல்லாமே அவருடைய காரியங்கள் அவருடைய திட்டத்தை சரிவர செய்வதற்கு தேவன் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட இதை பார்ப்பதற்கு தேவன் ஆண்டவரே எங்களுடைய இருதய கண்களை திறந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இது வேஸ்டாக போய்விடாதவன தேவனே இன்னும் அது ஆண்டவரே கரங்கரை விளக்கம் போல அதை எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய ஆவி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அந்த பேஷன், அந்த தேவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் மூலமாக ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணும்படியாக தேவனீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை இந்த சத்தியம் ஆண்டவரை இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. அநேகருக்கு போய் ரீச் ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக நாங்கள் மட்டும் அல்லாண்டவர் கூகுள் மீட்ல மட்டும் அல்லாண்டவரை இந்த யூடியூப்ல கனெக்ட் பண்ணி இருப்பாங்க ஆண்டவரை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த நேரங்கள்ல அப்பா ஆண்டவரே அந்த மக்களையும் தொட வேண்டும் சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. அது ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு ஆன்சர் இல்லாம நெக்ஸ்ட் என்னது ஃபியூச்சர் என்னது ஃபியூச்சர் என்ன ஆகுமோ நெக்ஸ்ட் மாதம் இல்ல நெக்ஸ்ட் வீக் இல்ல நெக்ஸ்ட் வருடம் என்ன ஆகுமோன்னு சொல்லி ஷார்ட்டர் டைம் திங்க் பண்ணி ஆண்டவரே நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற நேரங்கள் ஆண்டவரே இது ஒரு நல்ல ஒரு ஆன்சராக இருந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை சிக்குண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீ தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால நாங்கள் அநேக சாட்சிகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக அணைப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் இன்னும் அநேக சத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவர். நல்ல பலத்தை கொடுங்க ஐயா, நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அநேக பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அங்களாக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பலத்தினால தனது மகனை இடை கட்டி வீராக ஆண்டவர் தேவன் கொடுக்கிற திட்டங்களை ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சரிவர செய்வதற்கு எங்களுடைய கண்களை திறப்பதற்கு ஆண்டவரை இப்படி ஒரு டூலை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்ம கரத்துல கொடுக்குற ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. இதுல நாங்க ஆண்டவரை இன்னும் அடுத்த ஸ்டெப் நாங்க போவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவர். தோன்றிவிடக்கூடாது ஆண்டவரை, உலகத்தால் நாங்கள் தோன்றிடக்கூடாது ஆண்டவரை. நாங்கள் உலகத்தை அடக்கி ஆள்பவர்களாக எங்களை நீர் வைத்திருக்கிறீங்க ஆண்டவர். உலகம் எங்களை ஆட்கொள்ளாதவனும் தேவன் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்திருக்கு நேரத்தை கருத்து கொடுக்கிறோம், நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரை. மீட்பது மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் இது ஓபன். ஓகே, ஒருத்தரை அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, கோ அஹெட் பிரதர் எசேக்கியல். ஓகே பிரதர் எசேக்கியல். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, வேற யாருக்காவது கிளாரிஃபிகேஷன் क्वेश्चंस இல்ல வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். கொஸ்டின்ஸ் மாத்திரம் இல்ல, அடிஷனல் இன்சைட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண வரும்னா கூட நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ணா வாய்ஸ் கேக்குதுங்களாண்ணா? ஜாஷ்வா கேக்குது. ஜாஷ்வா
அங்கிள், எனக்கு அந்த 21வது வசனத்துல எனக்கு ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்ப தேவனை அறிந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது அவரை குறிச்ச அறிகிற அந்த அறிவு, தேவன் என்று அவரை இருக்கக்கூடிய அந்த காரியம் சொல்ல கொஞ்சம் கடைசியா நீங்க சொன்ன இது வந்து கேட்கல, கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? ஜாஷ்வா, சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கடைசி ஃப்ரேஸை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா ஜாஷ்வா? தேவனை அறிந்து சொல்லியிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு பிறகு எனக்கு கேட்கல. அந்த வசனத்துல தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டது. அப்ப தேவன் என்று மகிமைப்படுத்தாம அப்படின்னு அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தினாலதான் தேவன் கோபப்படுகிறாரா? கோபப்பட்டு அவருடைய கோபத்தை ஆமோஸ்ல 3:16 தேவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தீங்கு உண்டாக்கக்கூடிய காரியம் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ இந்த காரியம் நடக்கக்கூடிய காரியம் தேவன் என்று மகிமைப்படுத்தாம இருக்கிறதுனால அவர் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்கிறாரா அப்படிங்கறது என்னுடைய கொஸ்டினா இருக்குது அங்கிள். எக்ஸாக்ட்லி. அதாவது அந்த தேவனே அறிந்திருக்கிறாங்க, அறிந்துட்டும் அவரை மகிமைப்படுத்தாம இருக்கிறது தான் முதல் படி. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு காரியத்துக்காக இல்ல, அல்லது இதுதான் வந்து ஆணிவேர் போன்ற பாவம். சரியா? அது இன்னும் சற்று விளக்கமா சொல்லணும்னா, தேவனாகிய கர்த்தரை தங்களுக்கு மகிழ்ச்சியாக அவங்க கொண்டிருந்தாங்க. அவங்க பாவம் செய்தது அப்படின்னு சொன்னா அந்த மகிமை மகிழ்ச்சி இந்த ரெண்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. தம்பி நல்லா கவனிங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரையிலையும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த பிரசன்னம், அந்த சமூகம் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு பேர் தான் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மகிமையாக கொண்டிருந்தார்கள். எல்லாத்துக்கும் அவரை ஆஸ்கிரைப் பண்ணாங்க, அவரை அக்னாலேஜ் பண்ணாங்க, அவரை என்ஜாய் பண்ணாங்க. அவர் தான் அவங்களுக்கு முழு என்ஜாய்மெண்ட். ஸோ அதை விட்டுட்டு அவங்க இன்னொரு இன்பத்துக்கு போனாங்க. இன்னொரு சோர்ஸ்ல இருந்து, தேவன் சோர்ஸ் இல்லாம இன்னொரு சோர்ஸ்ல இருந்து அவங்க இன்பத்தை தேடினது தான் முதல் பாவம், அல்லது அதுதான் தேவனை மகிமைப்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். அவங்க தங்களுடைய தேவர்களை மாற்றினார்கள்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி இருக்குது. அது வாசித்துறது நல்லதுன்னு யோசிக்கிறேன். அதை பாருங்க. எரேமியா 2வது அதிகாரம். அங்க இஸ்ரவேல் அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த 11வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினதுண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் பாருங்க. தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினதுண்டோ. இஷ்யூ வந்து தேவனை மாற்றினார்கள் அப்படிங்கிறது தான் இஷ்யூ. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதனுடைய பேரலல் வேர்ட்ஸ்ல என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். சோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தரை மகிமையாக, தேவனாகிய கர்த்தரை தங்கள் மகிழ்ச்சியினுடைய சோர்ஸாக கொண்டிருந்ததை மாற்றினார்கள். மாற்றி அற்பமான காரியங்கள்ல சந்தோஷத்தை தேடினார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் பாவம், ரிஜெக்ஷன். ஸோ நம்ம அதுக்கு பிறகு நீங்க கேட்டது, அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த ப்ராக்ரஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிரீஃபா சொன்னா, இப்படி இருந்ததுனால அவங்களுடைய சிந்தனைகள்ல அவங்க வீணரானார்கள், இருதயம் இருளடைந்தது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் இப்படி மாத்தினாங்க. அதாவது ஐடல் வர்ஷிப் வந்துருச்சு. ஐடல் வர்ஷிப்னா விக்கிரகங்களை உண்டாக்கி அந்த பாக்குற மாதிரி எழுத்தின்படியான விக்கிரகம் மாத்திரம் இல்ல, எல்லாரும் வந்து
அந்த நாமளும் ஒரு சில விக்கிரகங்களை சப்ஸ்டிடியூட் பண்றோம் சில சமயங்கள்ல. ஸோ இப்படி அந்த 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 தேவனாய கர்த்தர் படைத்த அவரை விட்டு எதை வந்து நம்ம தொழுது கொள்ளும்படியா அல்லது சந்தோஷத்தினுடைய சோர்ஸா நம்ம சூஸ் பண்றோமோ அதெல்லாம் விக்கிரக வழிபாடுகளா மாறுது. அப்படி இருந்ததுனால 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இது தொடர்ந்து ரிப்பீட் ஆகும். 26வது வசனத்திலையும் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்கள்னா அந்த அந்த டிசீஸ சொல்லல, இச்சை ரொம்ப பேஷனேட்டான இச்சையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். திருப்பியும் அகைன் 28ல பாத்தீங்கன்னா 28 செகண்ட் ஃப்ரேஸ்ல பாத்தீங்கன்னா தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 29வது வசனத்துல இருந்து நாம நினைக்கிற சில பாவங்கள் அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசைனாலும் அப்படி வருது. சோ எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க ஃப்ளோ இப்படிதான். ஜஸ்ட் தேவனை அந்த அக்னாலஜ் பண்ணாத, அவருக்கு மகிமையை ஆஸ்கிரைப் பண்ணாம, அதாவது அவரை மகிழ்ச்சியாக கொள்ளாம அற்ப காரியங்களில அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஷிஃப்ட் பண்றதுதான் அந்த ஆணிவேர் மாதிரி அடிப்படையான பாவம். அதுல இருந்து தொடர்ந்தேர்ச்சியா தேவனே அவர்களை, அது மற்ற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேவன் அவர்களை அதிக கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்ததும் இந்த 29ல இருந்து நம்ம பாக்குற அந்த பாவ வாழ்க்கையுமே அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அது பாவத்தினுடைய உச்சகட்டம் அல்லது பாவத்தினுடைய ஒரு ஃப்ரூஷன், அது பலன் கொடுக்கிற ஒரு காரியம். ஸோ அடிப்படையா இதுக்குதான் ஆண்டவர், அது வந்து மகா பெரிய பாவம் அருமையானே தம்பி. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுடைய காரியங்கள் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணான்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம அந்த காரியங்களை தான் பார்த்துட்டே இருப்போம் தம்பி. ஸோ மேபி இன்னும் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். பிரைஸ் லார்ட் அங்கிள். ஹலோ, சொல்லுங்க. இப்போ ஆதாம் வந்து இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து அந்த அவர்கிட்ட சொல்லும், அந்த ஏவாள் கிட்ட சொல்லும் போது நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு தானே சொன்னாங்க. இதுல எங்க காட கண்ட்ரோல் பண்றது அளவுக்கு டெப்தா எங்க இருக்கு? ஓகே, போயிடுவோமே ஆதாம் கேரக்டர். தீபா, you can be louder தீபா, கொஞ்சம் லவுடா பேசுங்களா? அதுதான் அந்த டெப்த், அதான் அது கண்ட்ரோல் பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறேன். ஓகே. ஆக்சுவலா தேவன் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த மற்றவங்களை கட்டுப்படுத்துதல், அது மற்றவங்களுக்கு மேலாக ஆளுகை செய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் வந்து அந்த காட் அப்படிங்கிற காரியத்துல இருக்குது. ஸோ அந்த நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அவரோட சந்தோஷமா அனுபவிக்கிற அந்த கடவுள் தானே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அப்படி பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கடவுள் நமக்கு ஒரு கட்டளையை போட்டு நம்மளை லிமிட் பண்ணிட்டார. ஸோ இந்த காரியத்தை நீங்க அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஸோ ஆதாம் வந்து ஆண்டவர் வந்து சபிக்கும் போது சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா அந்த டிசையர், ஆசை அப்படிங்கிற காரியம் கட்டுப்பாடோட சம்பந்தப்பட்ட காரியம். ஸோ நம்ம வீடுகள்லயே பாருங்க, இந்த சண்டை, குடும்பத்திலேயே சண்டை சச்சரவுகள் வர்றதுடைய அந்த ஆழமான காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸரா அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, நான் சொல்றதுதான் நடக்கணும். அப்படி கணவனுக்கு வந்து ஆசை என்னன்னா, நான் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, நான் சொல்றதுதான் நடக்கணும். மனைவிக்கு வந்து ஏன் நான் சொல்றது எடுபடக்கூடாது, நான் சொல்றதையும் நீங்க கேட்கணும். ஸோ அங்கேயும் மாறி மாறி கண்ட்ரோல் பண்ண ஒரு முயற்சியை நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல.
புரியுது புரியுது. நாம பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண விரும்புறோம். ஏன்னா நான் பேரண்ட், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். ஆனா பிள்ளைங்க ஒன்னோட எனக்கு தெரியும், நான் நிறைய படிக்கிறேன், நான் சொல்றது கேளு. ஸோ ஈவன் தோ அவங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலுமே சின்னதுல இருந்தே they want to control their parents also. ஸோ இது வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பின்னணியத்துல நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஐ ஆம் காட், ஐ ஹவ் ஆல்சோ எனக்கும் கடவுளுடைய தன்மைகள் இருக்குது, ஐ ஆம் ஆல்சோ காட் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் பின்னணியத்துல இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். அவங்க அந்த தேவர்கள்ன்றது குறிப்பிடுறது காட தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆமா ஆமா, காட் Thank you. அந்த வேர்ட். Thank you. ஓகே, Thank you. ஸோ டைமே பார்த்துக்கோங்க தம்பி இளங்கோ. Okay, easy. Probably we can have a last one question. Okay. யார் கேக்குறா லாஸ்ட் क्वेश्चन? அண்ணா ஒரு அங்கிள் ஒரு 1-to-1 क्वेश्चन நான் தனியா கேக்கணுமா அங்கிள்? ஒரு நம்பர் கிடைக்குமா அங்கிள்? நம்பர் கேக்குறேன் அடிங்க ப்ளீஸ். யா ஷூர். டெக்ஸ்ட்ல பண்றீங்களா அங்கிள்? இந்த டிஸ்ப்ளே தம்பி இளங்கோ, உங்க நம்பரை நீங்க என்னோட நம்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே ஓகே, நான் இதுல போடுறேன், நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்புறேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, நான் போட்டுருக்கேன் என்னோட நம்பர், நீங்க எனக்கு Okay, if there are no questions, probably Lincoln, prayer பண்ணி முடிக்கிறீங்களா லிங்கன்? அண்ணா ஓகேண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை பலப்படுத்தினீர் சுவாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மற்றுமாய் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் உண்மையிலே நாங்கள் மகிழத்தக்கதான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். காலங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் சஞ்சலத்திலும் அநேக விதமாய் ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உண்மையில மகிழ, உண்மையில ஆனந்தமாய் கழிக்குற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அம்மா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் மூலமாக ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாக நீர் எங்களை நலப்படுத்துகிறீர். நீர் தேவனா இருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறீர் சுவாமி. எல்லாவற்றின் மேலும் நீரே ஆளுகை செய்கிறவரா இருக்கிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே கிருபையாய் நீர் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ அல்ல, நீர் எங்களை ஆண்டவரே உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றுவிப்பதற்கு முன்பதாகவே நீர் எங்களை முன்குறித்து இருக்கிறீர். எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை வேறு பிரித்தீர். இந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்த மகா கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாட்களிலும் நீர் எங்கள் மேல் காட்டுகிற பெரிதான கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் தியானிக்க, இன்னும் உங்களை மகிழ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் பலப்படவும் ஆண்டவரே உண்மையிலே மகிழத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த MPTC ஆண்டவரே இன்ஃபர்மேஷன் பைபிள் ஸ்டடி இணைந்ததான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபைக்குள்ளாய் நீர் மூடி கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். உண்மையிலே மகிழத்தக்கதான கிருபைகளை தாங்க சுவாமி. நீர் தேவன் என்று அறிந்து ஆண்டவரே, நீரே தேவன் என்று நாங்கள் அறிந்து உம்மை ஆராதிக்க வேண்டிய விதங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உடைய வசனத்தின் வெளிச்சத்தில ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் சந்தோஷமா இருக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க. பயப்படாதே, கலங்காதே என்ற வார்த்தைகளும் நீர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உண்மையிலே நாங்கள் மகிழத்தக்க கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாது. ஆமென். தேங்க்ஸ். Yes, sir.